பரமாத்மாவை சந்திப்பதற்காக நம்ம கோவில்களுக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம், மசூதி, குருத்வாராக்கு போறோம். பரமாத்மா எனக்குள்ளேயே இருக்கிறாருன்னா, நாம எதற்காக அங்கே எல்லாம் போறோம்? அவசியமே இல்லையே. கடவுளை நினைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா கை மேல போகுது. மேல பார்க்குறோம் இல்லையா? என்ன நடக்க போகுதுன்னு மேல இருக்கிறவருக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? என் கையில எதுவுமே இல்லைன்னு சொல்றோம். எனக்குள்ளே தான் இறைவன் உட்கார்ந்திருக்கிறார்னா, மேலே இருப்பவர் யார்? பகவான் இங்கே அங்கே எல்லா இடத்திலும் இருக்கிறாருன்னா அவர் அப்பப்போ எனக்குள்ளே அப்பப்போ மேலே இருப்பாரா என்ன? அதனால தான் நம்முடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் செக் பண்ணி எது சரி எது தவறு என்பதை கண்டறியணும். கடவுள் எனக்குள்ளேயே இருக்கிறாருன்னா நான் கவலைப்படுகிற மாதிரியான ஃபீலிங்ஸ் வரவே முடியாதே. இதை நம்மை நாமே கேட்டுக்கணும் ரைட் நவ். அந்த சர்வ சக்திவான் எவர் பியோர் சாந்தியின் கடலாக விளங்குபவர் ஒரே ஒரு க்ஷணத்துக்கு கூட எனக்குள்ளே வந்து அமர்ந்து கொள்கிறார்னா how would be the feeling?